கரண்ட் அஃபேர்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி நேத்திக்கு நடந்த கரண்ட் அஃபேர்ஸோட எம்சிக்யூ, அதாவது நேத்திக்கு நடந்த நடப்பு நிகழ்வில் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எப்படி கேட்கலான்றத மாதிரி கொஸ்டின் எடுத்திருக்கேன். அதுக்கான ஆன்சரை பாருங்கள். இதுக்கு முன்னாடி நேற்று கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலன்னா நம்ம சேனலில் வீடியோ இருக்குது, நேற்றுக்கு வீடியோ, அது பார்த்துட்டு வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கொஸ்டின், நைஜீரியா நாட்டில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிரேட் கமாண்டர் ஆஃப் தி ஆர்டர் ஆஃப் த நைஜர். அப்படின்ற இதில் கீவேர்டு என்னென்னா இந்த நைஜீரியா, நைஜர் அப்படின்னு வந்திருக்கா. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, எக்ஸாமில் கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதுக்கடுத்து பார்த்தோம்னா அடுத்த கொஸ்டின், கயானா நாட்டில் மொத்தம் அவருக்கு மோடிக்கு 18 உயரிய விருதுகள், 18 நாட்டிலேருந்து விருதுகள் கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக பார்த்தோன்னா 3 நாட்டிலேருந்து கொடுத்துருக்காங்க. என்னென்ன நாடுன்னு பார்த்தோன்னா நைஜீரியா ஒன்று, அடுத்து கயானா ஒன்று, டொமினிக்கன் ரிப்பப்ளிக் ஒன்று, மொத்தமாக 3 நாட்டிலேருந்து இப்போ அவார்டு கொடுத்துருக்காங்க. அதில் கயானாவில் என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தோன்னா ஆப்ஷன் பி, என்ன அவார்டுனா ஆப்ஷன் பி, த கிரேட் ஆர்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ். எக்ஸலன்ஸ்னு கொடுத்துருந்தா அது கயானா. அதுக்கடுத்தா தேர்டு கொஸ்டின் பார்ப்போம். தேர்டு கொஸ்டின், டொமினிக்கா நாட்டில் பிரதமர் மோடிக்கு வழங்கப்பட்ட விருதின் பெயர் என்ன? இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தோன்னா டொமினிக்கா அவார்ட் ஆஃப் ஆனர் அப்படின்ற அவார்டு தான் இவருக்கு வழங்கியிருக்காங்க. இதுக்கான கீவேர்டு என்ன? இங்கே டொமினிக்கா இருக்குது, இங்கேயும் டொமினிக்கா. இதை வச்சு ஆன்சர் பண்ணிடலாம். அடுத்த கொஸ்டின், தமிழகத்தில் கண்ணாடி தூக்குப்பாலம் எங்கே திறக்கப்பட உள்ளது? தமிழகத்தில் கண்ணாடி தூக்குப்பாலம் எங்கே திறக்க போகிறாங்கன்னு பார்த்தோன்னா கன்னியாகுமரியில். இந்த திருவள்ளுவர் சிலைக்கும் விவேகானந்தர் மண்டபத்துக்கும் இடையில் இந்த கண்ணாடி தூக்குப்பாலன்றதை அமைக்க போகிறாங்க. அது ஜனவரி 1, 2025 திறக்க போகிறதாகவும் சொல்லியிருக்காங்க. அடுத்த கொஸ்டின், தமிழக அரசால் சமீபத்தில் தொடங்கப்பட்ட மாபெரும் டைட்டில் பார்க் எங்கே அமைந்துள்ளது? இப்போ ரீசெண்டாக நேற்றுக்கு ஒரு டைட்டில் பார்க் திறந்து வச்சாங்க. அது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற பட்டாபிராம். இது எங்கே இருக்குன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் தான் இந்த பட்டாபிராம் அப்படின்ற ஊரில் டைட்டில் பார்க்கை ஓப்பன் பண்ணி வச்சுருக்காங்க. அடுத்த கொஸ்டின், உலகக்கோப்பை கேரம் போட்டியின் தனிநபர் பிரிவில் சாம்பியன் பட்டம் என்ற தமிழக வீராங்கனைகள் யார்? இதுக்கான ஆன்சர் என்னென்னா காசிமா. இவங்க தான் சென்னையை சேர்ந்தவங்க. இவங்க தனிநபர் பிரிவில் அமெரிக்கா கலிஃபோர்னியாவில் நடந்த போட்டியில் உலக சாம்பியன்ஷிப் பட்டத்தை வென்றிருக்காங்க. இந்த மித்ரா நாகஜோதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து, அதாவது வந்து கூட்டா, இவங்க தனியாக ஜெயிச்சிருக்காங்க, இவங்க கூட்டா ஜெயிச்சிருக்காங்க. தனிநபர் பிரிவுன்னு கேட்டால் ஆன்சர் காசிமா. அடுத்ததாக ககன்யான் திட்டம் எதனுடன் தொடர்புடையது? மனிதர்களை விண்வெளிக்கு அனுப்புறது, 3 நாள் பயணமாக விண்வெளிக்கு அனுப்புகிறதா தான் பிளானு. ககன்யான் திட்டம், மற்றது எதுவுமே சரியில்லை. அப்போ ஆன்சர் மனிதர்கள் விண்வெளிக்கு செல்வது தான் ககன்யான் திட்டத்தோட மிஷனோட எய்ம். அடுத்ததாக நேபாளம் இந்தியாவுடன் தனது எல்லையை எத்தனை மாநிலங்களுடன் பகிர்ந்து கொள்கிறது? நேபாள் இங்கே இருக்குது. இதை இந்தியா கூட எத்தனை மாநிலங்கள் இந்த நேபாள் கூட எல்லையை பகிர்ந்துக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் நேற்று மேப்பை வச்சு நல்லா டீட்டெயிலாக பார்த்தோம். இதுக்கான ஆன்சர் என்னென்னா 5. என்னென்னா உத்தரகாண்ட், அடுத்து உத்தரப்பிரதேஷ், பீகார், வெஸ்ட் பெங்கால், அடுத்ததாக சிக்கிம். இந்த 5 மாநிலங்கள் தான் நேபாளத்தை கூட தன்னோட எல்லையை பகிர்ந்துக்கிறாங்க. பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா எத்தனையாவது இடத்தில் உள்ளது? பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீட்டில் இந்தியா 10வது இடத்தில் உள்ளது. அந்த G20 நாடுகள்னு சொல்ல போகிற நாடுகளில் இந்தியா தான் முதன்மை பிளேஸில் இருக்குது. G20 கண்ட்ரீஸில் ஃபஸ்ட்டு 3 பிளேஸ் வந்து காலியாகவே இருக்குது, யாருமே இல்லை. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்தளவுக்கு செயல்திறனாக யாரும் செயல்படலைன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு 3 இடத்த காலியாக வச்சுட்டு 4வது இடத்துல டென்மார்க் இருக்குது. அப்படியே அந்த வரிசையில் 10வது இடத்துல இந்தியா இருக்குது. அதே அமெரிக்கா, சைனாலாம் 55, 57 இந்த ரேங்கில் இருக்காங்க. இதிலே இந்தியா தான் இருக்கிறதுலே டாப்பில் இருக்குது. G20 கண்ட்ரீஸில் எத்தனையாவது இடம்னா 10வது இடம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இப்போ இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸை பார்க்கலாம். மருத்துவ சேவைகளுக்கு இடைத்தரகர்கள் நாட வேண்டாம். இந்த டாபிக் நமக்கு தேவையில்லை. உள்ளே இருக்கிற கண்டென்ட்டை பார்ப்போம். ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம். இதுக்கு முன்னாடி நம்ம கரண்ட் அஃபேர்ஸில் பிடிஎஃபாக கொடுக்கும்போது பார்த்துருப்பீங்க. ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம். இந்த திட்டம் என்னென்னா, இப்போது செகண்ட் ஃபேஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம் வந்து 2022 எப்போன்னு பார்த்தோன்னா 2022ஆம் ஆண்டு நீலகிரி மாவட்டத்தில் 2022 நீலகிரி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு ஃபேஸ் வந்து தொடங்கி வச்சாங்க. என்னென்னா ஃபஸ்ட்டு ஃபேஸ். இந்த ஸ்கீமோட முக்கிய நோக்கமே என்னன்னு பார்த்தோம்னா, அதாவது ஊட்டச்சத்து குறைபாடாக இருக்கிற 6 வயசுக்கு உட்பட்டு இருக்கிற குழந்தைகளுக்கு ஊட்டச்சத்தை அதிகரிக்கணுன்றது தான் இந்த பிளான், அதாவது இந்த திட்டத்தோட நோக்கமே. அதன்படி இப்போ ரெண்டாவது ஃபேஸ் எங்கே தொடங்கியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 2ஆம் கட்டம், அதாவது ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தோட 2வது கட்டத்தை இப்போது ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா அரியலூர் மாவட்டத்தில் இருக்கிற வாரணவாசி அப்படின்ற இடத்துல தான் இந்த திட்டத்தை தொடங்கியிருக்காங்க. இது எங்கே ஸ்டார்ட் பண்ணாங்க? ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டத்தை எந்த இடத்தில் துவங்கப்பட்டதுன்னு கொஸ்டின் கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த ஊரை மட்டும் கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து பார்த்தோன்னா இதில் என்ன, இந்த ஸ்கீமில் லாஸ்ட் டைம் ஃபஸ்ட்டு ஃபேஸில் பார்த்தோன்னா அதாவது குழந்தைகளுக்கு மட்டும் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தோன்னா 6 மாதத்திற்கு உட்பட்ட குழந்தைகள், பாலூட்டும் தாய்மார்கள் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்கினர். அதாவது 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கும் பாலூட்டும் தாய்மார்களுக்கும் ஊட்டச்சத்து பெட்டகங்களை வழங்குறாங்க இந்த திட்டத்தின் மூலயமா. இது மட்டும் இல்லாமல் மருத்துவ உதவி தேவைப்படுற ஊட்டச்சத்து குறைபாடோடு இருக்க குழந்தைகளுக்கும் இவங்க ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க இலவசமாக. அடுத்து இந்த வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்த நியூஸில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, ஊட்டச்சத்து உறுதி செய் திட்டம் 2022ஆம் ஆண்டு மார்ச் 1ஆம் தேதி நீலகிரி மாவட்டத்தில் மு.க. ஸ்டாலின் அவர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. இதில் என்னென்ன இருக்குது, பேரிச்சம்பழம், புரத சத்து இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை. அதுக்கடுத்து இம்பார்ட்டண்டான டாபிக் என்ன, மக்களை தேடி மருத்துவம். என்னன்னு பார்த்தோன்னா மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணது பார்த்தா 2021 ஆகஸ்ட் 21ஆம் தேதி, ஆகஸ்ட் 21 2021 அந்த டைம் காலகட்டத்தில் ஸ்டார்ட் பண்ணப்பட்டது தான் இந்த மக்களை தேடி மருத்துவம் திட்டம். இந்த திட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தோன்னா, கிராமப்புறத்தில் இருக்கிற நோயாளிகளுக்கு வந்து, அதாவது தொற்று நோயற்ற நோயாளிகளுக்கு வந்து இவங்களே வீட்டுக்கே எடுத்துகிட்டு வந்து மாத்திரை மருந்துலாம் தந்துட்டுருக்காங்க. இந்த திட்டத்துக்கு ரீசெண்டாக அவார்டு கூட அறிவித்தாங்க. ஐநா மன்ற கூட்டத்தில் மக்களை தேடி மருத்துவம் திட்டத்துக்கு விருதும் அறிவிக்கப்பட்டது. இதை கேட்குறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மக்களை தேடி மருத்துவம் திட்டம் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ இதை சார்ந்த கொஸ்டின் வரும் வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி ஊட்டச்சத்தை உறுதி செய் திட்டம், இதை சார்ந்து கொஸ்டின் வரும் நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் இது ரெண்டுத்தையும் நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்ததாக இதில் பெருசாக ஒன்றுமே இல்லை. பிரான்ஸ் அதிபருக்கு தஞ்சை ஓவியம் பரிசு. கொஸ்டின் எப்படி கேட்கலான்னா, சமீபத்தில் சுற்றுப்பயணம் மேற்கொண்ட பிரதமர் யாருக்கு தஞ்சை ஓவியத்தை பரிசாக அளித்தார் அப்படின்னு கேட்கலாம். யாருன்னு கேட்டால் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான். பேர் கூட தேவையில்லை, மேக்ஸிமம் பிரான்ஸ் அதிபர்னு கூட தெரிஞ்சு வச்சுக்கோங்க போதும். அடுத்து வேறு எதுவும் இதில் டீட்டெயிலாக இல்லை, நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ தேவையும் இல்லை. அடுத்தது ரொம்ப 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 இம்பார்ட்டண்டான ஒரு ஆர்டிக்கலை பற்றி இன்றைக்கி கொடுத்துருக்காங்க. கான்ஸ்டியூஷன் பாலிட்டி ரிலேட்டடான ஆர்டிக்கல் என்னன்னு பார்க்கலாம். அவசர நிலை நாடாளுமன்ற முடிவுகளை செல்லாது என அறிவிக்க முடியாது. அதாவது எமர்ஜென்சி டைமில் போடப்பட்ட சட்டங்கள், அதாவது எடுக்கப்பட்ட முடிவுகள் செல்லாதுன்னு அறிவிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு தரப்புலேருந்து உச்சநீதிமன்றத்தை நாடுறாங்க. அதுக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, அப்படி பண்ண முடியாது, அவசர கால முடிவுகளை செல்லாது என அறிவிக்க முடியாது, அவசர காலத்தில் எடுக்கிற முடிவுகள் செல்லும் அப்படின்ற மாதிரி தீர்ப்பு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த தீர்ப்போட கன்க்ளூஷன் ஆனால் சொல்லலை. இவ்வளோ சொன்னவங்க கன்க்ளூஷனை சொல்லாமல் கடைசியாக
இதுக்கான தீர்ப்பை கடைசி தீர்ப்பை ஒத்தி வச்சுட்டாங்க. அது என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு இப்போ டீட்டெயில்டாக பார்ப்போம். அவசர நிலை இப்போது நாட்டில் எமர்ஜென்சி நடைமுறையில் இருக்கும்போது நம்ம போடுற ரூல்ஸ் வந்து செல்லாது. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள், எதை வச்சு இவங்க கேஸ் போட்டிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இந்திரா காந்தி எமர்ஜென்சி அறிவித்தாங்க. எப்போது 1975 ஜூன் 25ஆம் தேதி முதல் 1977ஆம் ஆண்டு மார்ச் 27ஆம் தேதி வரை இந்திரா காந்தி அவர்கள் எமர்ஜென்சி அறிவித்தாங்க. அப்போ அறிவித்தப்போ முகவுரையில் சோஷியலிசம், அதாவது இதுக்கு முன்னாடி இறையாண்மை ஜனநாயக குடியரசு நின்றதை இவங்க என்னவா மாற்றுறாங்கன்னா சோஷியலிசம் மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு அப்படின்ற 3 வார்த்தையை இன்க்ளூட் பண்ணியிருப்பாங்க. அதாவது 42nd அமெண்ட்மெண்ட் 1976 சோஷியல், செக்குலர், இன்டெகிரிட்டி அப்படின்னு 3 வார்த்தையை சேர்த்துருப்பாங்க. அந்த 3 வார்த்தையில் சோஷியலிசம், அதை இவங்க இங்கிலீஷ்லேயே அப்படியே கொடுத்துருக்காங்க, கன்வெர்ட் பண்ணி சோஷியலிசம்னு கொடுத்துருக்காங்க. இந்த சோஷியலிசம்ன்ற வார்த்தையை ஏன் இவங்க ஆட் பண்ணாங்க, அப்படி ஆட் பண்ணலாமா அப்படின்றது தான் இந்த கேஸே. இந்த 3 வார்த்தை இவங்க ஆட் பண்ணதால் இந்த கேஸ் போட்டிருக்காங்க. 3 வார்த்தை கூட இல்லை, இந்த சோஷியலிசம் அப்படின்ற வார்த்தையை ஏன் ஆட் பண்ணாங்க அப்படின்றதுக்கு தான் இந்த கேஸு. இதுக்கு சுப்ரீம் கோர்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, இப்போ சுப்ரீம் கோர்ட்டோட தலைமை நீதிபதியான உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியான சஞ்சய் கண்ணா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, சோஷியலிசம் என்ற வேர்டு வந்து அவங்க எப்படி பார்க்குறாங்கன்னா, சோஷியலிசம் என்பது மக்கள் நலன் சமவாய்ப்பு அளிக்கப்படுவதை குறிப்பதாகவே இந்த உச்சநீதிமன்றம் கருதுகிறது. 1994 எஸ்ஆர் பொம்மை கேஸ் அப்படின்னு கர்நாடகாவில் ஒரு கேஸ் நடந்திருக்கும். அந்த கேஸ் மூலமா என்ன சொல்லுவதுன்னா, வழக்கில் மதச்சார்பின்மை என்பதே அரசமைப்பு சட்ட அடிப்படை கட்டமைப்பின் ஓர் அங்கம் என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்குது. ஓகேவா? மதச்சார்பின்மைன்றது அரசமைப்போட ஒரு அடிப்படை அமைப்போட ஒரு அங்கம்னு சொல்கிறாங்க. அதன்படி சோஷியலிசமும் அப்படி ஒரு அங்கம்தான்ற மாதிரி இவங்க சொல்லியிருக்காங்க. அடுத்தது வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தோன்னா, சமதர்மம் என்ற கருத்தை இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த சமதர்மம் என்ற கருத்தையெல்லாம் நாங்கள் எதிர்க்கலை, கேஸ் போட்டவங்க சமதர்மம் என்ற கருத்தையெல்லாம் நாங்கள் எதிர்க்கலை, சமதர்மத்தை அந்த வார்த்தையை ஏன் இணைச்சாங்க, அந்த இணைச்சதை தான் நாங்கள் எதிர்க்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது அவங்களுக்கு சமதர்மன்ற வார்த்தையை ஏன் சேர்க்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்ததாக இதை கேட்ட நீதிபதிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதுதான் நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அரசமைப்பை திருத்தணும்னா எந்த ஆர்டிகல் படி திருத்தணும்னா, ஆர்டிகல் 368 படி திருத்துவோமா, ஆர்டிகல் 368 படி திருத்துவோம். அப்படி அவசர காலத்திலும் ஆர்டிகல் 368 கொண்டு திருத்தம் மேற்கொண்டாலும் அந்த திருத்தம் வந்து பொருந்தும், அந்த திருத்தம் ஏற்றுக்கொள்ளப்படும். அதாவது அவங்க ஆர்டிகல் 368 படி தான் திருத்தியிருக்காங்க. அது அவசர காலையோ எந்த டைமாக இருந்தாலும் சரி, நார்மல் டைமாக இருந்தாலும், அவசர நிலை அறிவித்த பிறகாக இருந்தாலும் சரி, ஆர்டிகல் 368 படி திருத்தம் மேற்கொண்டால் அந்த திருத்தம் பொருந்தும் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வேற என்ன சொல்லியிருக்காங்கன்னா, முகவரை அதாவது பிரியாம்பிளில் அரசமைப்பு முகவரை என்பது அரசமைப்பு சட்டத்தில் ஒரு அங்கம், அது ஒரு தனி பகுதி இல்லை. அதாவது பிரியாம்பல்ன்றது அரசமைப்போட ஒரு பகுதி, அது ஒரு தனி பகுதின்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. சோஷியலிசம்ன்ற வார்த்தையை நீங்கள் எதிர்க்கக்கூடாதுன்ற மாதிரி இவங்க சொல்லியிருப்பாங்க. அடுத்து அவசர நிலை காலத்தில் நாடாளுமன்றத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்ட திருத்தம் ஒவ்வொன்றையும் செல்லாதுன்னெலாம் உச்சநீதிமன்றம் அறிவிக்காது. ஏன்னா அப்போ போட்டாலும் சட்டம் தான், ஆர்டிகல் திருத்தம் பண்ணியிருந்தாலும் ஆர்டிகல் 368 படி தான் திருத்தம் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவசர நிலை பற்றியும் நம்ம அரசமைப்பில் குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி குறிப்பிடப்படுற அவசர நிலையில் போடப்பட்ட சட்டத்தை செல்லாதுன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் கடைசியாக கன்க்ளூஷன் என்னென்னா, இதற்கான தீர்ப்பை வந்து கேட்டுட்டு 2 பேர் தீர்ப்பையும் கேட்டுட்டு நவம்பர் 25க்கு தீர்ப்பை ஒத்தி வைக்கிறாங்க. இந்த ஆர்டிக்கல் மூலமாக என்ன தெரிய வருதுன்னா, நமக்கு அவசர காலத்தில் சேர்க்கப்பட்ட அல்லது போடப்பட்ட சட்ட திருத்தங்கள் செல்லும், அப்போது கொண்டு வரப்பட்ட மாற்றங்களும் செல்லும். 42வது சட்ட திருத்தத்தின்படி
சேர்க்கப்பட்ட 3 வார்த்தை. சோஷியல், செக்குலர், இன்டெகிரிட்டி. இந்த 3 வார்த்தை. இந்த சோஷியல், செக்குலர், இன்டெகிரிட்டி இந்த 3 வார்த்தையும் செல்லும்ன்ற மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அந்த கேஸை வந்து இன்னும் தள்ளி வச்சுருக்காங்க. இதுக்கான தீர்ப்பு எப்போ வரும்னு தெரில. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ். நம்ம நியூஸ் பேப்பரில் பார்த்தோன்னா இவ்வளோ கண்டென்ட் தான் இருக்குது. வேறு எதுவும் பெருசாக இன்றைக்கி இல்லை. நாளைக்கான கரண்ட் அஃபேர்ஸை நாளைக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நாளைக்கு பார்ப்போம். அப்போது நாளைக்கு ஸ்டார்ட் பண்ணும்போது இன்றைக்கி நடந்த கரண்ட் அஃபேர்ஸில் இருக்கிற எம்சிக்யூ கொஷினை நாளைக்கு கேட்குறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கொஷின் எப்படி வரும்ன்ற ஒரு ஐடியாவும் கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.